ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப பயனுள்ள அதே சமயம் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு சமையல் அறையில் புளிச்சு போன இட்லி தோசை மாவை தூக்கி ஊற்றாமல் அதை அப்படியே ஒரு அற்புதமான உயிர் உரமாக மாற்றி நம்ம மாடி தோட்ட செடிகளுக்கு கொடுக்கலாம். அப்படின்றத எப்படி கொடுக்கலான்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற மருத்துவ குணம் கொண்ட திப்பிலி செடி அறுவடை செஞ்சு அதை ஒரு பழைய ஃப்ரிட்ஜு பிளாஸ்டிக் பாக்ஸில் எப்படி நம்ம ரீபாட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மண்கலவை நம்ம ரெடி பண்ணோன்றதையும் பார்க்கலாம். நிறையா உங்களுக்கு மாடித்தோட்ட டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மாவு புளிக்கும்போது அதில் லாக்டோபைசிலஸ் என்ற நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குது. இது செடிகளோட வேர் வளர்ச்சிக்கும் மண்ணோட செழுமைக்கும் நல்லா உதவி பண்ணுது. எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை அப்படியே செடிகளுக்கு ஊற்றக்கூடாது. ஒரு பங்கு நல்லா கெட்டியான புளிச்ச மாவு எடுத்தீங்கன்னா அதில் 30 மடங்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா டைலூட் பண்ணி, அதாவது ஒரு கப் மாவுக்கு 30 கப் தண்ணி, இப்படி நல்லா தண்ணியை கலக்கி செடிகளோட வேர் பகுதியிலையும் இலைகள் மேலேயும் தெளிக்கலாம். இதில் இருக்கிற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் செடிகள் நல்லா திரட்சியாக வளர்கிறதுக்கு உதவும். பூச்செடிகளுக்கு கொடுத்தனா மொட்டுகள் கொட்டாமல் நிறைய பூக்கள் பூக்கும். முக்கியமாக இது ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படும். இலைகளில் வர்ற வெள்ளை பூச்சிகள், சாறு உறிஞ்சும் பூச்சிகளை இது கட்டுப்படுத்தும். கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெயில் நேரத்தில் இதை கொடுக்கக்கூடாது. அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கணும். அதே மாதிரி டைலூட் பண்ணாமல் ஊற்றினா எறும்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 1:30 அதாவது ஒரு பகுதி புளிச்ச மாவுன்னா 30 மடங்கு இந்த நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம டைலூட் பண்ணி கொடுக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம திப்பிலி செடி தான் அறுவடை பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் படர்ந்து இருக்கிற இந்த திப்பிலி செடியை பாருங்களேன். திப்பிலி ஒரு சிறந்த மூலிகை. சளி, இருமலுக்கு இது ஒரு கை கண்ட மருந்து. இது பசியின்மை, வயிறு உப்புசம் போன்ற செரிமான கோளாறுகளை சரி செய்ய திப்பிலி உதவுது. இது உடலோட வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி அடிக்கடி வர்ற காய்ச்சல் மற்றும் தொற்றுகளிலிருந்து நம்ம பாதுகாக்கும். பெண்களுக்கு ஏற்படுகிற மாதவிடாய் வலிகளை குறைக்க திப்பிலி ஒரு சிறந்த இயற்கை நிவாரணி. இப்போது இதை எப்படி வளர்க்கலான்றத பார்க்கலாம் வாங்க. திப்பிலி ஒரு கொடி வகை செடி. இது அதிக வெயில் இல்லாத நிழலான இடத்துல நல்லா வளருங்க. நடவு முறை எப்படின்னா, திப்பிலியை அதனோட தண்டை கட் பண்ணி அந்த கட்டிங்ஸ் மூலமாக நம்ம அந்த தண்டு மூலமாகவே நம்ம திப்பிலி செடியை கொடிகளாக வளர்க்க முடியும். இது சீக்கிரமாகவே வேர் பிடிச்சு நல்லா வளருங்க. இதற்கு மண் கலவை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 40% தோட்டத்து மண் இல்லைனா செம்மண், 30% நம்ம நல்லா மக்கிய தொழு உரம் இல்லைனா ஆட்டு தொழு உரம், 20% மணல் எடுத்துக்கோங்க, 10% கொக்கோபிட் எடுத்துக்கோங்க. இந்த கலவையை நல்லா கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட அந்த பிளாஸ்டிக் இது ஃப்ரீசரில் உள்ள பிளாஸ்டிக் இது இருக்குல்ல, அதில் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கிறேன். அடியில் காஞ்ச இலை சருகுகளை போட்டுட்டு மேலே நான் இப்போது எல்லாத்தையும் அந்த தண்டை கட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா விளைச்சலை கொடுக்குங்க. இயற்கை உரங்களாக மாதத்துக்கு ஒரு முறை மக்கிய மாட்டுச்சாணம் அல்லது ஆட்டு எரு கொடுக்கலாங்க. இது செடி நல்லா பச்சை பசேல்னு வளர்கிறதுக்கு உதவுங்க. மண்புழு உரம் செடியோட வளர்ச்சி வேகமாக இருக்க உதவுங்க. அதனால் மண்புழு உரம் 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கலாங்க. திரவ உரங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா டைலூட் பண்ணப்பட்ட புளித்த இட்லி மாவு கரைசல் அல்லது பஞ்சகவ்யா தெளிச்சா செடி நல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்குங்க. பூச்சி தாக்குதலும் இருக்காதுங்க. இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த திப்பிலி உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன தொட்டியிலாவது வளர்க்க ட்ரை பண்ணுங்க. இது மருந்தாகவும் பயன்படும். உங்கள் தோட்டத்துக்கு ஒரு அழகான பசுமையை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. அடுத்ததாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. ஹாப்பி கார்டனிங்.